அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் நன்மையின் புதையல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா யஸாலு அஹதுக்கும் ஃபீ ஸலாத்தின் மா தாமத்திஸ் ஸலாத்து தஹ்பிசுஹு. உங்களில் ஒருவரை தொழுகை தடுத்து வைத்திருக்கும் காலம் வரைக்கும் அவர் தொழுகையிலேயே இருக்கிறார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா யஸாலுல் அப்து ஃபீ ஸலாத்தின் மா கான ஃபீ முஸல்லாஹு யன்தலிரு ஸலா. ஒரு மனிதர் தொழக்கூடிய இடத்திலே தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய காலமெல்லாம் வதகூலுல் மலாயிகா, வானவர்கள் கூறுவார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, இறைவா இவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இறைவா இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக, ஹத்தா யன்ஸரிஃப அவ் யுஹ்திஸ, அதாவது அவர் அந்த இடத்தை விட்டு செல்லுகின்ற வரைக்கும் அல்லது அவருடைய உது நீங்கும் வரைக்கும் வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இது முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.